Hi everyone, welcome back to my YouTube channel. Today topics வந்து React Forms பற்றி பார்க்க போகிறோம். So let's get started. ஸோ நார்மலாக உங்களுக்கு ஃபார்ம்ஸ்னால் என்னன்னு தெரியும். யூசர் அப்ளிகேஷன் யூசருக்கு வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இன் கேஸ் ஆஃப் வெப் அப்ளிகேஷன் பார்க்குறப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்துட்டு நமக்கு ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லாகின், ரெஜிஸ்டர், ஏதாவது டேட்டா சர்ச் பண்ணுறப்போ இந்த மாதிரி கேசஸில் எல்லாமே வந்துட்டு ஃபார்ம்ஸுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினாக இங்கே ரியாக்டில் எப்படி ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதே HTML யூஸ் பண்ணுற மாதிரியே தான். ஆனால் இங்கே ஸ்டேட்டுங்கிற ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு நமக்கு ஃபார்ம்ஸோட டேட்டா மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் வந்துட்டு 2 கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அன்கண்ட்ரோல்டு ஃபார்ம்ஸ் அண்ட் கண்ட்ரோல்டு ஃபார்ம்ஸ். கண்ட்ரோல்டு ஃபார்ம்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட ஸ்டேட் இருக்கிறதுனால ஒவ்வொரு இன்புட்டுக்கும் அந்த ஸ்டேட்டை வந்து பைண்ட் பண்ணி அது மூலிமா வந்துட்டு நமக்கு வந்து அந்த இன்புட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்படி இதோட யூஸ் கேசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மோர் கண்ட்ரோல் இருக்கும். அந்த இன்புட்டில் வந்துட்டு மோர் கண்ட்ரோல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேலிடேஷன் பண்ணுறதுக்கு, இப்போ வந்து சின்ஸ் ஸ்டேட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஏதாவது வேல்யூ வந்துட்டு அப்பர் கேஸாக மாற்றணும், டைப் பண்ணனா கூட நம்மளால் மாற்ற முடியும். இப்போ அன்கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாமுங்கிறது என்ன, இப்போ ஒரு இன்புட் கிரியேட் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு டேக் வந்து கிரியேட் ஆகும் இல்லையா? அது மூலிமா வந்துட்டு நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுறது தான் வந்துட்டு அன்கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ மெயினாக இப்போ எப்படி டாம் அக்சஸ் பண்ணுறதுன்னா, யூஸ் ரெஃப்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஹூக், ஓகேங்களா? இந்த ஹூக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து டாம் வேல்யூ அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம ஃபார்ம் மேனேஜ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் see the code example. இங்கே வந்துட்டு ஒரு ஃபார்ம் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து எப்படி ஃபார்ம் வேல்யூ ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம கிட்ட வந்து யூஸ் ரெஃப்ங்கிற ஒரு ஹூக் இருக்கு இல்லையா, ரியாக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதை வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் நேம் ரெஃப், இனிஷியலாக 3 ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நம்ம இன்புட் கூட பைண்ட் பண்ணோம். ஒரு ரெஃப் ஈக்குவல் டு யூசர் நேம் ரெஃப், அதே மாதிரி இமெயிலுக்கும் ரெஃப் ஈக்குவல் டு இமெயில் ரெஃப், பாஸ்வேர்டுக்கும் அதே மாதிரி பைண்ட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு ரெஃப். ஸோ இந்த ரெஃப்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கன்சோல் பண்ணி பாருங்க. இதை வச்சு நம்ம வந்து டாம் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூசர் நேம் ரெஃப்ங்கிறத நான் கன்சோல் பண்ணியிருக்கேன். இங்கே ஆப்ஜெக்ட்னு பிரிண்ட் ஆகுதா? இந்த கரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்புட்னு வந்துருக்கு. ஸோ அந்த இன்புட்டுங்கிறது எதை பாயிண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் டாம் எலமெண்ட்டை தான் வந்துட்டு பாயிண்ட் பண்ணுது. இப்போ வந்து யூசர் இப்போ வந்து இன்புட் கூட பைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி வேல்யூ எடுத்து வேலிடேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே சப்மிட்டுங்கிறத வந்துட்டு ஆன் சப்மிட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஹேண்டில் சப்மிட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பைண்ட் பண்ணுறேன். ஹேண்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலாக வந்துட்டு நான் ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணுறப்போ இங்கே வருதுன்னு பார்க்க பார்த்தீங்கன்னா, நான் ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுறப்போ பட்டன் கிளிக்டுன்னு வருது. ஸோ ஆன் சப்மிட்டில் வந்துட்டு ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு வேல்யூமே நமக்கு ப்ரொவைடே பண்ணல. இப்போ நான் டைரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ நான் வேல்யூ யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணிட்டு அந்த வேல்யூ தான் வந்துட்டு நான் வந்து சப்மிட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து இதுக்கு டைரெக்டாக போய் நம்ம சப்மிட் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக நம்ம வேலிடேஷனுங்கிறது வந்து ஒன்று ஆட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன செக் பண்ண போகிறோன்னா, எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்துட்டு வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் ரெஃப், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூசர் நேம் ரெஃப்லேருந்து அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம கன்சோல் லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். யூசர் நேம் ரெஃப் டாட் பேரண்ட்னு போட்டோம்னா நமக்கு அந்த இன்புட் வந்து கிடைக்குது இல்லையா? நான் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து யூசர் நேம்ங்கிற இன்புட் வந்து கிடைக்குது. நமக்கு இதிலிருந்து என்ன வேல்யூனா இந்த இன்புட்டோட வேல்யூ தான் வேணும். கரெக்டாக?
ஸோ அதனால நம்ம வந்துட்டு வேல்யூன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கே எதாவது டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணேன்னா, நமக்கு இங்கே டெஸ்ட்டுங்கிற வேல்யூ வந்துட்டு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த யூசர் நேமை வந்து இதில் இருந்து எடுத்துக்கலாம். என்ன வேல்யூ டைப் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூ வந்துட்டு யூசர் நேம் அப்படின்னு போட்டுட்டு இந்த கரண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இமெயில் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கான ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். கரண்ட் டாட் வேல்யூ. இந்த வேல்யூ ப்ராப்பர்ட்டிலேருந்து என்ன வேல்யூ கரண்ட்டாக இருக்கோ அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாஸ்வேர்ட் ரெஃப் டாட் கரண்ட் டாட் வேல்யூ. ஓகே. ஸோ இப்போ இனிஷியலாக நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னு ஆல்ரெடி என்ன நம்ம செக் பண்ணணும்னா, இப்போ 3மே வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று வந்து எம்டியாக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து ஷோ பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன எப்படி எழுதலாம்னா, இப்போ எதுவுமே ஃபில் பண்ணலன்னா இப்போ இந்த கன்சோலில் பாருங்கள், இப்போ நாட் ஆஃப் நல்லுங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது. அப்படி இல்லைன்னா நாட் ஆஃப் அன்டிஃபைன்டுன்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. நாட் ஆஃப் அன்டிஃபைன்டுங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நாட் போடுறப்ப ட்ரூன்னு கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி தான் நாட் ஆஃப் எம்டி ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ட்ரூன்னு தான் வரும். ஸோ இந்த மாதிரி கேஸ் வர்றப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம கிளியராக தெரியும் இந்த இன்புட்டில் எதுவும் வேல்யூ இல்லை. ஓகேவா? அது மாதிரி நான் வந்து யூசர் நேமுக்கு நாட் போட்டுட்டு யூசர் நேம் எம்டியாக இருந்தாலோ இமெயில் எம்டியாக இருந்தாலோ பாஸ்வேர்டு எம்டியாக இருந்தாலும் இந்த 3 கண்டிஷனில் ஏதோ ஒன்று மீட் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு அலர்ட் ஷோ பண்ணுறோம். என்ன சொல்கிறோன்னா ஆல் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெக்வயர்டு. ஆல் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெக்வயர்டு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து ஷோ பண்ணுறோம். லெட்ஸ் செக் திஸ். நான் இது எதுவுமே ஃபில் பண்ணல. நான் ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து சப்மிட் ஆகிற அலோவ் பண்ணல. ஸோ இங்கேயே வந்துட்டு இது இங்கே ஸ்டாப் ஆகி நமக்கு யூசருக்கு வந்து அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஒன் டைப் ஆஃப் வேலிடேஷன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இமெயில். இப்போ இமெயிலில் வந்துட்டு நம்ம எந்த டெக்ஸ்ட் வேணாலும் கொடுக்க முடியாது இல்லையா? இப்போ டெஸ்ட்டுன்னு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணனாலும் எனக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இமெயிலுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் இருக்கு இல்லையா? அந்த ஃபார்மேட்டில் தான் வந்துட்டு இருக்கணும். அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் வந்துட்டு வந்து வேலிடேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேஸில் நம்ம அதுவுமே ஆட் பண்ணலாம். இப்போ எல்ஸ் இஃப் கண்டிஷன் போட்டுட்டு நான் டைரெக்டாக வந்துட்டு இமெயிலுங்கிற வேல்யூ வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இமெயில் என்ன நம்ம டைப் பண்ணுறோமோ அது இங்கே கிடைக்கும். இது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான். இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கணும், ஒரு டாட் இருக்கணும், இன்பிட்வீனில் எவ்வளோ கேரக்டர் வேணால் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து பாஸ் ஆகும். சப்போஸ் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது வந்து ட்ரூ ஆகிட்டு நமக்கு வந்து அலர்ட் மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ லெட்ஸ் செக் திஸ். டெஸ்ட் எல்லா வேலையும் ஒரு ஃபில் பண்ணிக்குவோம். டெஸ்ட்டுன்னு கொடுத்து இது பண்ணுறேன். பட்டன் 1 மினிட். இப்போ நம்ம செக் பண்ணலாம். யூசர் நேம் டெஸ்ட், இமெயில் ஐடி டெஸ்டட், அது மட்டும் கொடுத்துக்குவோம். பாஸ்வேர்டு வந்து 1 2 3. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வாலிட் இமெயில் அப்படின்ட்டா இது வந்து நான் gmail.com அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ வந்து நமக்கு எந்த அலர்ட்டும் வரல. ஸோ ஆல் இன்புட் வந்துட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு கூட ஆட் பண்ணலாம். பாஸ்வேர்டில் வந்துட்டு மினிமம் கேரக்டர் வந்துட்டு ஒரு 5 இருக்கணும், 6 இருக்கணும், அந்த மாதிரி கொடுத்துட்டு கூட வேலிடேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்வேர்ட் டாட் லென்த் வந்து <6 இருந்துச்சுன்னா இந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ அப்படி இல்லை இது எல்லா கண்டிஷனும் மெட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஃபைனலாக ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் ஷோ பண்ணியிருக்கோம். இங்கே இப்போ சப்மிட் பண்ணுறோம். இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து 6 கேரக்டர் கம்மியாக இருக்கு இல்லையா? நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ இங்கே யூசர் நேம் பொதுவாக யூசர் நேம் போட்டிருக்கேன். நான் ரெஜிஸ்டர் பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களுக்கு ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகுது. ஸோ இதில் வந்து மெயினாக என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டைரெக்டாக நம்ம இன்புட்லேருந்து வேல்யூ எடுத்து அது மூலிமா வந்து ஃபார்ம் வேலிடேட் பண்ணுறோம். இங்கே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆன் சப்மிட்டில் தான் வந்துட்டு உங்கள் டாம் எலமெண்ட்டில் போயிட்டு இங்கே என்ன வேல்யூ நம்ம டைப் பண்ணுறோமோ அதை எடுத்து அதுக்கப்புறம் வந்து மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அன்கண்ட்ரோல்டு ஃபார்ம். ஓகேங்களா? இதில் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம், பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கண்ட்ரோல்டு ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல்டு ஃபார்ம் எக்ஸாம்பிள் பற்றி பார்க்கலாம். ஸோ அன்கண்ட்ரோல்டு ஃபார்முங்கிறது வந்து நாட் ரெக்கமெண்டட். கண்ட்ரோல்டு ஃபார்ம் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே ஃபார்ம் வந்து நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டேட் யூஸ் பண்ணி வந்துட்டு ஃபார்ம் மேனேஜ் பண்ணலான்னு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஸ்டேட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ்னு தெரியும் இல்லையா. இப்போ வந்து டோட்டலாக ஃபார்ம்னு ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறேன். செட் ஃபார்மில் வந்துட்டு செட் ஃபார்ம்ங்கிறது ஒன்று செட் பண்ணிக்கிறோம். இப்போ இனிஷியல் ஸ்டேட்டாக வந்துட்டு நம்மக்கிட்ட என்ன வேணும்னா 3 ப்ராப்பர்ட்டி வந்து வேணும். என்னென்ன ப்ராப்பர்ட்டி? நேம் இனிஷியலாக எம்டியாக இருக்குது, இமெயில் இனிஷியலாக எம்டியாக இருக்குது, பாஸ்வேர்டுங்கிற ப்ராப்பர்ட்டி வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேட் வந்து எப்படி பைண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வேல்யூ ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ ப்ராப்பர்ட்டி கிட்ட ஃபார்ம்ல இருந்து ரீட் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து அதை நினைக்கணும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு மற்ற ரெண்டுக்குமே அதே மாதிரி. எப்பவுமே வேல்யூ பைண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு கன்சோலில் வந்து வார்னிங் காட்டுது பாருங்க, காம்பனண்ட் இஸ் சேஞ்சிங் அண்ட் அன்கண்ட்ரோல்டு இன்புட் டு பி கண்ட்ரோல்டு. ஸோ அதான் வந்து கண்ட்ரோல்டு காம்பனண்ட் சொல்கிறாங்க. இப்போ ஆன் சேஞ்சில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈவெண்ட்டை வந்துட்டு பைண்ட் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே என்ன வேல்யூ நம்ம டைப் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம இங்கே நம்மளால வந்து நம்ம எடுக்க முடியும். கரெக்டாக ஈவெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு, ஹேண்டில் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். இது என்னன்னா இன்புட் சேஞ்ச் ஆக வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் மூலிமா வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி இந்த ரெஸ்பெக்டிவ் ஈச் இன்புட் வந்து மேனேஜ் பண்ணுறேன்னு பாருங்க. இப்போ இதுல இருந்து ஈவெண்ட் கிடைக்குதா நமக்கு. ஸோ இதோட ரெஸ்பெக்டிவ் நேம் ப்ராப்பர்ட்டி வந்து எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து ரீலோட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஏதோ டைப் பண்ணுறேன். கரெக்டாக ஒவ்வொரு இன்புட்டில் டைப் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்டிவ் என்ன நேம் ப்ராப்பர்ட்டிங்கிறது இங்கே நம்ம கொடுத்தது தான். ஓகே, ரெஸ்பெக்டிவ் இன்புட்டோட நேம் வந்து வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நேம்னு கொடுத்துருக்கோம், இங்கே வந்து யூசர் நேம்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இங்கே வந்துட்டு இதையுமே வந்துட்டு யூசர் நேம் மாற்றிப்போம். ஓகே, யூசர் நேம், இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் 3 வேல்யூமே வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு கீ ஸ்ட்ரோக்குக்குமே வந்துட்டு இந்த ஹேண்டில் ஃபார்ம் வந்து கால் ஆகும். இதுல இருந்து நான் என்ன டைப் பண்றேனோ அந்த வேல்யூ எடுத்து நான் இந்த ஃபார்முக்கே வந்து செட் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிஷியலா செட் ஃபார்மை கால் பண்ணிட்டு ப்ரீவியஸ் டேட்டா வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ரீவியஸ் டேட்டாவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் அப்படிங்கிறத ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதுலேருந்து நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி வேணும், ரெஸ்பெக்டிவ் இது வந்து ப்ராப்பர்ட்டி நேம் தான். கரெக்டா, ப்ராப் நேம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன வேல்யூ வருதுங்கிறது இந்த ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. இப்போ நமக்கு வந்துட்டு ப்ராப் நேம் அண்ட் வேல்யூ வந்து இருக்கு. கரெக்டா, ஸோ இதை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம ஃபார்ம் ஸ்டேட் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ செட் ஃபார்மை கால் பண்ணிட்டு ஸோ இனிஷியலாக வந்துட்டு நம்மக்கிட்ட ப்ரீவியஸ் டேட்டா வந்து இருக்கு. கரெக்டா, இனிஷியல் டேட்டா வந்து எம்டி. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணோம். என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டேட்டாவை அப்டேட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற டேட்டா வந்துட்டு நம்ம அப்படியே வச்சுக்கணும். இல்லைன்னா அது வந்து ஓவர் ரைட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் டேட்டாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருச்சு. கரெக்டா, இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டியை நம்ம அப்டேட் பண்றோமோ அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணோம். ஒரு கமா ஆட் பண்ணிட்டு இங்க ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள அந்த ப்ராப் நேம் போட்டுக்கலாம், என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் பேரன்சிஸ் க்ளோஸ் பேரன்சிஸ் வந்து ஜஸ்ட் இங்கே இந்த ஒன் லைன்லேயே ரிட்டர்ன் ஆகுறது இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்து கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி ரிட்டர்ன் கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ணுறாங்க. இப்போ செக் பண்ணுங்க, வந்து யூசர் நேம் வந்து அப்டேட் பண்ணுறேன், மதன்ங்கிறது அப்டேட் பண்ணிட்டேன். இமெயில் நேம் வந்துட்டு email@gmail.com பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார்ம் டேட்டா இன்னது ஃபார்ம்
இப்போ ஃபார்ம் அப்படின்னு பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம இங்க அப்டேட் பண்ண அந்த வேல்யூ வந்துட்டு அதில அப்டேட் ஆயிட்டே இருக்கும். தெரியுதா? ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம ஃபார்ம டைப் பண்ற வேல்யூ வந்து கெட் பண்ண முடியுது. எப்படி வேலிடேட் பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஸோ வேலிடேஷன் பண்றதுக்குமே வந்துட்டு நம்ம இன்னொரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எரர். ஸோ இனிஷியல் ஸ்டேட் வந்துட்டு தேர் இஸ் நோ எரர். இனிஷியலா வந்துட்டு ஃபார்ம் வந்து எரர் இல்லாம இருக்கு. ஸோ அதே மாரி தான். இப்போ வந்துட்டு எரர் ஹேண்டில் பண்றதுக்கும் நம்ம ஸ்டேட்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூசர் நேம் வந்து எம்ப்டியா இருக்குன்னா, நம்ம யூசர் நேம்க்கான வேலிடேஷன் வந்து இதுல வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் சப்மிட்ல வந்துட்டு ஹேண்டில் ஃபார்ம் சப்மிட்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இனிஷியலா வந்துட்டு ஃபார்ம் வேல்யூவ பைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார்ம சப்மிட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா, இங்க ஏதாவது எரர் ஃபார்ம் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் ஆயிருக்கா? இல்ல அங்க ஏதாவது எரர் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனயும் என்ன பண்ண பார்க்க போறோம்னா, ஒரு ஒரு எரர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. நியூ எரர்ஸ் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் எம்ப்டியா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு யூசர் நேம் வந்து எம்ப்டியா இருக்கு அப்படின்னா வந்துட்டு யூசர் நேம் வேல்யூ எப்படி அக்சஸ் பண்ணணும்? ஃபார்ம் டாட் யூசர் நேம் வேல்யூ வந்து எம்டிஆர் இருக்கிறதுக்கு கண்டிஷன் வந்துட்டு நாட் முன்னாடி போட்டிங்கன்னா எம்டிஆர் இருந்துச்சுன்னா டெஃபினிட்ல வரும். கரெக்டா? ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போறேன்னா நியூ எரர் டாட் யூசர் நேம் அப்படிங்கிறத வந்துட்டு யூசர் நேம் இஸ் ரெக்வயர் அப்படின்னு வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்து இந்த இதில் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா? இங்கே ஃபைனலாக வர்றப்போ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டேட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா? அதில் வந்துட்டு நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போறோம்னா செட் எரர்ல நியூ எரர்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ எதுவுமே நான் ஃபில் பண்ணல. டைரக்டா வந்துட்டு இங்க சப்மிட் பண்றேன்னா ஓகே. இங்க வந்து ஒரு ப்ரிவென்ட் நான் சப்மிட் பண்றேன். ஸோ இப்போ சப்போஸ் வந்துட்டு நமக்கு இங்க யூஐல தான் ஷோ பண்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க இந்த டெவுக்குள்ள தான் யூசர் நேம் வந்து இருக்கு இல்லையா? இங்க வந்து ஒரு ஃபீட்பேக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது இந்த ஃபீட்பேக் எப்போ டிஸ்பிளே ஆகணும்னா நான் கண்டிஷனல் ரன் பத்தி எடுத்தேன் இல்லையா? ஸோ அது அந்த ஆண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம எரர் இருந்தால் மட்டும் அந்த யூசர் நேம்ங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகணும். மற்ற டைம்ல வந்துட்டு டிஸ்பிளே ஆக தேவையில்லை. ஸோ எரர் அண்ட் எரர்ல வந்துட்டு எரர்ஸ் டாட் யூசர் நேம்ல வந்துட்டு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா எரர் டாட் யூசர் நேம் எடுத்துக்கலாம். எரர் டாட் யூசர் நேம் வந்துட்டு வேல்யூ தான் இருந்துச்சு. இங்க வந்துட்டு செட் எரர்ல நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் இதையே வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். எரர்னா அதில் தான் வந்துட்டு என்ன எரர்ங்கிறது சொல்லியிருக்கோம். கரெக்டா? இப்போ இதில் வந்துட்டு கர்லி பேஜ் போட்டுட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். யூசர் நேம் இஸ் ரெக்வயர்டு. சப்போஸ் இதை நான் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டைமில் வந்துட்டு அது வந்து போயிருச்சு. ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு எரர் வந்துட்டு அகைன் ரீசெட் ஆகி எம்டி ஆப்ஜெக்டாக வந்துருச்சு. கரெக்டா? ஸோ அதே மாதிரி நீங்கள் மற்ற ஃபீல்டுக்கும் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டுக்கும் ஆட் பண்ணலாம். ஓகே. ஐ வில் ஆட் இட் குவிக்லி. யூசர் நேம்க்கு நம்ம வேலிடேஷன் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி வந்துட்டு நம்ம இங்கே இமெயில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இமெயில் வந்து எம்டி இருந்துச்சுன்னா இமெயில் இஸ் ரிக்வயர்டு. ஸோ இமெயில் வந்து ப்ராப்பரான இமெயில் ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இமெயில் ஃபார்மேட் இஸ் இன்வேலிட். ஸோ அந்த எரரும் வந்துட்டு ஒரு நியூ ப்ராப்பர்ட்டியில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கும் ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். லெஸ் தென் 6 இருந்துச்சுன்னா பாஸ்வேர்ட் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 6 கேரக்டர் லாங் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஃபைனலாக இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா நியூ எரர்ஸோட லென்த் வந்து கிரேட்டர் தான் 0வா இருந்துச்சுன்னா நம்ம வந்து எரர் மெசேஜ் ஷோ பண்ணுறோம். சப்போஸ் இங்கே வந்து எல்லா கண்டிஷனும் மெட் ஆயிடுச்சு, ஃபார்ம் வந்து ப்ராப்பராக ஃபில் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபில்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம்.
ஸோ இங்கே எரர் மெசேஜ் ஷோ பண்ணுறதுக்காக, யூசருக்கு ஷோ பண்ணுங்கிறதுக்காக இங்கே ஒரு பி டேக் கிரியேட் பண்ணி எப்பெல்லாம் இந்த எரர்ஸில் யூசர் நேம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது யூசர் நேம் ரிலேட்டட் வேலிடேஷன் ஷோ பண்ணுறோம். அதே மாதிரி இமெயில் அண்டு வந்துட்டு பாஸ்வேர்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணுற பாருங்கள். நான் எதுவுமே ஃபில் பண்ணாமல் ரெஜிஸ்டர் ட்ரை பண்ணுறேன். ஸோ யூசர் நேம் இஸ் ரெக்கார்டுன்னு வருதா? ஸோ இப்போ இங்கே நான் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டேன். இமெயிலும் ஃபில் பண்ணிட்டேன். 1 2 3 4 5. இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணேன்னா எனக்கு வந்து ப்ராப்பராக வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகுது. கரெக்டாக? ஸோ ஸ்டில் வந்துட்டு நமக்கு ஏன் இங்கே இந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகக்கூடாது? ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து எல்ஸ் கண்டிஷன் வர்றப்போ வந்துட்டு நியூ எரரை வந்துட்டு செட் எரர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஓல்டு ஸ்டேட்டில் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இதில் வந்துட்டு எம்டி பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபார்ம் வந்து ப்ராப்பராக ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதுவே வந்துட்டு இந்த இமெயிலில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இது இமெயில் வந்து ப்ராப்பராக இல்லைன்னா நமக்கு இப்போ ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகாது, இமெயில் ஃபார்மேட் இஸ் இன்வாலிட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஃபார்ம். ஸோ ஒரு ரீகேப் பார்த்தலாம். நம்ம அன்கண்ட்ரோல்டு ஃபார்ம்னா என்னென்னு பார்த்தோம், கண்ட்ரோல்டு ஃபார்ம்னா என்னென்னு பார்த்தோம், யூசர்கிட்ட எப்படி டேட்டா ஃபில் பண்ணி எப்படி வேலிடேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஓகே, இப்போ மெயினாக பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்னு வர்றப்போ வந்துட்டு பெஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணும். ஓகேங்களா, ஃபார் பெட்டர் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஸோ எப்பவுமே ஸ்டேட் வந்துட்டு லோக்கலாக வச்சுக்கோங்க. குளோபலாக வந்துட்டு தேவைன்னா ஷேர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபார்ம் ஸ்டேட்டுங்கிறது எப்பவுமே வந்து லோக்கலாக வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ எந்த ஒரு ஃபார்முமே வேலிடேட் பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணணும் பேக் எண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ இப்போது ரியல் டைம் ப்ராஜெக்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எழுதிட்டு இருக்க மாட்டோம். ஆக்சுவலாக ரியாக்டில் வந்துட்டு நிறைய ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் லைப்ரரிஸ் இருக்குது. ஃபார்மிக் அண்ட் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் டு பேசிக்ஸ் ஃபார்ம்ஸ் வரைக்கும் எல்லாமே அதில் வந்து பண்ணலாம். ஓகே, that's all about this video, guys. Thank you for watching. Please subscribe and like my videos. If you have any doubt, please comment in the video. Thank you all.